Hi students, 12th standard accountancy, chapter 5, admission of partner. 12th sum பார்ப்போம், exercise sum number 12 பார்ப்போம். Question read பண்றேன். Govind and Gopal are partners in a firm sharing profits in the ratio of 5:4. They admit Rahim as a partner. Govind surrenders 2/9 of his share in favor of Rahim. Gopal surrenders 1/9 of his share in favor of Rahim. Calculate the new profit sharing ratio and sacrificing ratio இருக்காங்க. என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்ட்டு அப்புறம் இந்த இன்ஃபர்மேஷன்ல இருந்து நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்றத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ கோவிந்த் அண்ட் கோபால் ரெண்டு பேருமே ஓல்டு பார்ட்னர்ஸ். அவங்களுடைய ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளவு? 5:4. 5:4னா கோவிந்தோடைய ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 5:4னா 5 ஆட் பண்ணுவோம். 5/9. கோபாலோடைய ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 4/9. அடுத்தது they admit Rahim as a partner. ஸோ ரஹீம் நியூ பார்ட்னரா ஃபர்ம்குள்ள அட்மிட் பண்றாங்க. கோவிந்த் surrenders 2/9 of his share in favor of Rahim. Gopal surrenders 1/9 share in favor of Rahim. ஓகே, ஸோ கோவிந்த் என்ன பண்றாரு? 2/9 அவருடைய ஓல்டு ஷேர் இருக்கு இல்லையா, 5/9 அதுல இருந்து 2/9 ஷேரை சரண்டர் பண்றாரு. யாருக்கு ஃபேவரா? நியூ பார்ட்னர் ரஹீம்க்கு ஃபேவரா. ஓகேங்களா? அதே மாதிரி கோபால்ங்கிற ஒரு ஓல்டு பார்ட்னர் அவருடைய ஓல்டு ஷேர் 4/9ல இருந்து 1/9 ஷேர் என்ன பண்றாரு? சரண்டர் பண்றாரு. யாருக்கு சரண்டர் பண்றாரு? நியூ பார்ட்னர் ரஹீம்க்கு சரண்டர் பண்றாங்க. ஸோ ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க? அவங்களுடைய ஓல்டு ஷேர்ல இருந்து ஒரு பங்கை தியாகம் பண்றாங்க, சரண்டர் பண்றாங்க நியூ பார்ட்னருக்கு. இப்போ சரண்டர்ன்ற வேர்டு வந்ததுன்னா நீங்க என்ன பண்ணணும்? நல்லா கவனிங்க. இப்போ அக்வயர்ன்ற வேர்டு வந்தாக்க எப்படி நீங்க சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிப்பீங்க? எவ்வளவு ஷேரை அக்வயர் பண்றாங்களோ அவ்வளவு ஷேர்ல நியூமரேட்டர் வேல்யூ மட்டும் நம்ம என்ன செஞ்சிருவோம்? ரேஷியோ, சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிச்சிருவோங்க. என்னது? நியூ பார்ட்னர் அக்வயர்ஸ் ஷேர்னு கொடுத்தா. ஓகேங்களா? இப்போ அடுத்த மெத்தட்ல ஓல்டு பார்ட்னர்ஸ் சரண்டர் ஷேர்னு வந்ததுன்னா என்ன ஷேரை சரண்டர் பண்றாங்களோ அதை ஓல்டு ஷேரோட மல்டிப்ளை பண்ணாக்க சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கிடைச்சிடும். இது ரெண்டாவது மெத்தட். எதுல? ஷேர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒரு நியூ பார்ட்னர் அக்வயர் பண்றது, ஓல்டு பார்ட்னர் சரண்டர் பண்றது. இப்போ நம்ம பாக்குறது செகண்ட் மெத்தட். ஓல்டு பார்ட்னர் சரண்டர் பண்றாங்க. அப்போ பண்ணாங்கன்னா ஓல்டு ஷேரையும் சரண்டர் ஷேரையும் மல்டிப்ளை பண்ணா ஷேர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கிடைச்சிடும். அப்போ டைரக்டா மல்டிப்ளை பண்ணணும். 5 2s are 10, 9 9s are 81. கோவிந்தோடைய ஷேர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ எவ்வளவு? 10/81. கோபாலோடைய ஷேர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ எவ்வளவுனா 1 4 is 4, 9 9s are 81. ஸோ ஷேர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கோவிந்தோடது 10/81, கோபாலோடது 4/81. அப்போ டினாமினேட்டர் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம், நியூமரேட்டர் வேல்யூ மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவோம். நியூமரேட்டர்ல எவ்வளவு இருக்கு? 4, 10:4 எழுதிட்டோமா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்றோம். அப்போ 2 டேபிள்ல போகுது. 2 5s are 10, 2 2s are 4. ஷேர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ எவ்வளவு? 5:2. சரிங்களா? 2 டேபிள்ல போகும். 2 டேபிள்ல 5 டைம்ஸ், 2 டேபிள்ல 2 டைம்ஸ் வருது. ஓகேங்களா? அடுத்தது என்ன பண்ண போறோம்? நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கண்டுபிடிக்க போறோம். நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஓல்டு பார்ட்னர் கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலா? சேம் ஃபார்முலா. ஓல்டு ஷேர் மைனஸ் ஷேர் சாக்ரிஃபைஸ். ஓகேங்களா? யார் யார் ஓல்டு பார்ட்னர்? கோவிந்த், கோபால் ரெண்டு பேரும் ஓல்டு பார்ட்னர். அவங்களுடைய ஓல்டு ஷேர் எவ்வளவு? 5/9. அவங்களுடைய ஷேர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ எவ்வளவு? கோவிந்தோடது 10/81. ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். கோபாலோடைய ஓல்டு ஷேர் 4/9, கோபாலோடைய ஷேர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ 4/81. நல்லா கவனிங்க. ஷேர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ நீங்க சிம்பிளிஃபை பண்ணி போட்டிருக்கோம் பாத்தீங்களா? 5:2. இதை எடுத்துன்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது? நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல கண்டுபிடிக்க கூடாது. எவ்வளவு அவங்க ஆக்சுவலா சாக்ரிஃபைஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம மல்டிப்ளை பண்ணி போட்டிருந்தோம் இல்லையா, அந்த வேல்யூவை தான் வச்சுதான் நம்ம என்ன செய்யணும்? ஓல்டு ஷேர்ல மைனஸ் பண்ணா நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ நமக்கு கிடைச்சிரும். இப்போ அப்படி பாத்தீங்கன்னாக்க டினாமினேட்டர் நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவோம். டினாமினேட்டர்ல என்ன இருக்கு? 9 இருக்கு, 81 இருக்கு. டிஃப்ரெண்ட் நம்பர் இருக்கு. 9 81ல டிவைட் ஆகாது. ஆனா 81 என்ன ஆகும்? 81ல 1 டைம் போகும்,
9ல 9 டைம்ஸ் 9 9s are 81. அதனால என்ன சொல்றோம், 81 காமன் நம்பரா எடுத்துக்கிறோம். எடுத்து டினாமினேட்டர்ல 81ன்றது எடுத்துக்கிறோம். 9 81னா 81 தான் 9லயும் போகும். 181 is 81 காமன் நம்பரா எடுத்து டினாமினேட்டர்ல எழுதிட்டோம். இப்போ 9 கூட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் 81 கிடைக்கும்? 9 கூட 9 மல்டிப்ளை பண்ணாதான் 9 9s are 81. இந்த சேம் 9 5ல போட்டு நியூமரேட்டர்ல போட்டோம்னா 5 9s are 45 மைனஸ் இதே மாதிரியே 81 எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணா 81 கிடைக்கும்? 1 டைம். 181 is 81, 110 is 10. 45ல 10 போயிடுச்சுன்னா எவ்வளவு? 35/81. அப்போ கோவிந்தோடைய நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளவு? 35/81. அடுத்தது கோபாலுக்கு டினாமினேட்டர் செக் பண்றோம். டிஃப்ரெண்ட் நம்பர் இருக்கு, சேமா இல்ல. 9 இருக்கு, 81 இருக்கு. 9 81ல டிவைட் ஆகாது, ஆனா 81 9ல டிவைட் ஆகும். 9 9s are 81. அப்போ அதனால என்ன செய்யறோம், 81 காமன் நம்பரா எடுத்துக்கிறோம். எடுத்து டினாமினேட்டர்ல என்டர் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ 81 9 எது கூட மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் 81 வரும்? 9 மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் 81 வரும். 9 9s are 81. சேம் 9 நியூமரேட்டர்ல எழுதிக்கிறோம். 4 9s are 36 மைனஸ் சைன் பண்ணிட்டு 181 is 81, 4 1s are 4. ஓகேங்களா? 36ல 4 போயிடுச்சுன்னா எவ்வளவு? 32 டிவைடட் பை 81. இப்போ கோபாலோடைய நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளவு? 32/81. அடுத்தது நியூ பார்ட்னர் ரஹீம்க்கு வரும். ரஹீம்க்கு எப்படி நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கிடைக்கும்? ஓல்டு பார்ட்னர்ஸ் சாக்ரிஃபைஸ், அவங்களுடைய லாபத்துல இருந்து தியாகம் பண்ணாதான் நியூ பார்ட்னருக்கு என்னது ஷேர், ப்ராஃபிட்ல ஷேர் கிடைக்கும் இல்லையா? நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கிடைக்கும். அப்போ ஓல்டு பார்ட்னர் கோவிந்த் எவ்வளவு ஷேர் சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காரு? 10/81 என்டர் பண்ணிக்கணும். அடுத்தது கோபால் எவ்வளவு ஷேர் சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காரு? 4/81 என்டர் பண்ணிக்கணும். அப்ப ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 10 + 4 எவ்வளவு? 14/81 கிடைக்குது. டினாமினேட்டர் செக் பண்ணணும். இங்க டினாமினேட்டர் என்ன வருது? 81 சேமா இருக்கு. கோபால் ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கும் கோபால் கோவிந்துக்கும் சேம் டினாமினேட்டர், நியூ பார்ட்னர் ரஹீம்க்கும் சேம் டினாமினேட்டர்ன்றதுனால 14/81 என்ன செஞ்சுக்கிறோம், நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல ரஹீமோடது நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 14/81 என்டர் பண்ணிடுறோம். இப்போ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளவு கிடைச்சிருக்கு? 35:32:14. ஷேர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ எவ்வளவு கிடைச்சிருக்கு? 5:2. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.